Hi and hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல फ्रेंड्स என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னு கேட்டிங்கனா நம்ம சேனல்ல இது வரைக்கும் அப்லோட் பண்ணதுல வந்து பாத்தீங்கன்னா டிவி சீரிஸ் வந்து பயங்கரமான ஒரு ரெஸ்பான்ஸ் வந்திருக்கும். அதல வந்து மேக்ஸिमम நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாரும் வந்து என்ன क्वेश्चंसலாம் வந்து ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்கன்றதெல்லாம் வந்து நம்ம ரீட் பண்ணிட்டு இன்னைக்கு வந்து நம்ம அதுக்கு வந்து தெளிவான ஒரு ஆன்சர் சொல்ல போறோம் फ्रेंड्स. இது வந்து உண்மையாவே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் உங்க எல்லாருக்குமே டிவி பர்சேஸ் பண்ண போறீங்க. சோ வீடியோ மறக்காம ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் फ्रेंड्स. வாங்க வீடியோக்குள்ள போலாம். First of all friends, நான் வந்து என்னோட லேப்டாப்ல வந்து நம்ம யூடியூப்ல போயிட்டு கமெண்ட் செக்ஷன் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ டிவி வீடியோலேருந்து ஆரம்பிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அதுதான் வந்து நம்ம சேனலில் போட்டுட்டு வந்து பயங்கரமான ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்தது. ஸோ டிவி ரிலேட்டடாக இருக்கிற வீடியோஸில் வந்து எந்த கமெண்ட்ஸ்லாம் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்கன்றதா ஃபஸ்ட் நம்ம பார்ப்போம். ஓகே ஃபஸ்ட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா அஜித் குமார் ஓகே KDEECன்ற கேட்டு சொல்லியிருக்காரு. என்னன்னா டிவியில் அடிச்சிக்கவே முடியாது, ஆல்வேஸ் பெஸ்ட் பிக்சர் குவாலிட்டி அண்ட் சவுண்ட் குவாலிட்டி வேறு லெவல். நான் என்ன கமெண்ட் பண்ணிங்கன்னா எஸ் தரம் ப்ரோ, அதுவும் அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வேறு லெவல், உண்மையாக வந்து வேறு லெவல் ஒரு ப்ரைஸ் ரேஞ்சுக்கு சரியான ஒரு தான் டிஃப்ரென்ஸ். அண்ட் அதுக்கப்புறமா டாவேஷ் 9386 அவர் என்ன கேட்டிருந்தாங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னு கேட்டிங்கன்னா ஹைசென்ஸ் போகலாமா இல்லைனா வந்து வி ப்ளூ எல்இடி டிவி 43 இன்ச் போகலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் என்ன சொல்லியிருக்கேன்னா வி ப்ளூ எல்இடி டிவி எடுங்க ப்ரோ. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் நான் வந்து என்ன சஜஸ்ட் பண்ணியிருந்தேன், அவருக்கு வந்து 50 இன்ச் சஜஸ்ட் பண்ணியிருந்தேன். இந்த கொஸ்டின்ஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஃப்ரெண்ட்ஸ். வியூவில் வந்து 43 இன்ச் எடுக்கலாமா இல்லை ஹைசென்ஸ் போகலாமான்ற மாதிரி. மோஸ்ட்லி நான் எல்லாருக்கும் என்ன சொல்லியிருக்கேன்னா 43 இன்ச் எடுக்காதீங்க ப்ரோ, 50 இன்ச் எடுங்க. ஏன்னா வி சைட்லேருந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 50 இன்ச்சு 55 இன்ச்சு 65 இன்ச் இது மூணுத்துலேயுமே வந்து உங்களுக்கு சவுண்ட் அவுட் வந்து 104 வாட் இருக்கும். 43 இன்ச்சில் வந்து 84 வாட் தான் இருக்கும். ஸோ நீங்கள் பெட்டர் வந்து 50 இன்ச் போகிறது பெட்டராக இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம லாங் டைமாக யூஸ் பண்ணும்போது ஸ்க்ரீன் வந்து எனக்குலாம் வந்து இனிஷியல் ஸ்டேஜில் வந்து 43 இன்ச் அவ்வளோ பெருசாக இருந்தது. பட் 50 இன்ச் வாங்கி யூஸ் பண்ணதுக்கப்புறம் அதுவே வந்து ஒரு காம்பவுண்ட் சைஸ் மாதிரி தான் ஃபீல் ஆகுது. அதனால் வந்து லாங் டைமாக யூஸ் பண்ணும்போது ஒரு 50 இன்ச் நீங்கள் போனீங்கன்னா ஒரு பெட்டரான ஒரு ஆப்ஷன் இருக்கும் நான் எல்லாரும் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த கமெண்ட்லாம் மோஸ்ட்லி இந்த கொஸ்டின்ஸ் என்ன கேட்டிங்கன்னா ஸோ உங்களுக்கான பதில் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். 50 இன்ச் வந்து ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது வந்து நிலை பட்டேல் அவர் என்ன கேட்டிருக்காருன்னா ஹைசென்ஸா இல்லை ப்ளோ இல்லையா ப்ரோ கன்ஃபியூஸாக அப்படின்னு சொல்லுங்கன்னு கேட்டிருக்காரு. ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அவருக்கு என்னென்னா நம்ம சேனலில் வந்து நிறைய வீடியோஸ் வந்து ப்ளோ எல்இடியாக பார்த்துருப்போம். ஸோ அதை வந்து நீங்கள் மோஸ்ட்லி வந்து அந்த 4 வீடியோ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து எல்லா ஐடியா வந்து கிடச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா ப்ளோ எல்இடி. துளசிதாஸ் 1000 இவர் என்ன கேட்டிருக்காருன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் ஆல்சோ யூசிங் திஸ் டிவி மேஜர் ஆங்கிள் பிக் ப்ராப்ளம் எஸ். ஸோ இந்த கொஷின்ஸ் வந்து நம்ம 4 வீடியோ போட்டோமா 4த்துக்குமே மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கொஷின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக நிறையவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னு கேட்டிங்கன்னா வீவிங் ஆங்கிள் எப்படி இருக்குது ப்ரோ எப்படி இருக்குது ப்ரோ. நம்ம கூட வீவிங் ஆங்கிள் டெஸ்ட் பண்ணுறோன்ற மாதிரி லைட்டாக ஒரு இது மட்டும் நான் பண்ணி காமிச்சிருப்பேன். என்னன்றது நம்மக்கிட்ட இருக்கிற ரிசோர்ஸை மட்டுமே வச்சு நான் வந்து ட்ரை பண்ணியிருப்பேன் என்னன்ட்டு. பட் வீவிங் ஆங்கிள் என்ன கேட்டிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு சும்மா ஒரு எக்ஸாம்பிள் பண்ணி காட்டுறேன். பட் அது வந்து ரொம்ப ஃபன்னாக இருக்கும். பட் ஃபன்னாக இருந்தாலும் தாண்டி உங்களுக்கு வந்து பெட்டராக நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கலாம். அதுதான் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுதா இல்லைன்றது தான் முக்கியம் இல்லையா. அதை நான் சொல்ல வரேன். இப்போ ஆக்சுவலாக டிவி வந்து நீங்கள் இப்படி ரிப்ளேஸ் பண்ணிக்கிறீங்களா ஹாலில், நீங்கள் இதே இந்த ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்பவுமே இப்படி தான் பார்க்கணும். மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து பிரச்சனையே கிடையாது. அதே இன்னும் கொஞ்சம் இப்படி பார்த்தீங்கன்னாலும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா இது மாதிரி தான் எங்கள் வீட்டில் பார்ப்போம். இன்னும் நீங்கள் இப்படி போனீங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு பிரச்சனை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் யாராவது இந்த ஆங்கிள் இல்லாமல் இந்த ஆங்கிளும் இல்லாமல் இந்த ஆங்கிளில் தான் மோஸ்ட்லி நிறைய நான் பார்ப்பேன் டிவி அந்த ஆங்கிள் தான் சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து வேறு ஒரு டிவியை வந்து கன்சிடர் பண்ணுறது வந்து நல்ல ஆப்ஷனாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஆங்கிள்லேருந்து பார்க்கும்போது ஒரு 50-50% தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொல்லியிருக்கேன்னா அந்த ஆங்கிள் பார்க்கும்போதுமே ஒரு சில கண்டென்ட் வந்து நல்லா தான் இருக்குது. ஓகேவா, அது கண்டென்ட்டை பேஸ் பண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் பியூரா. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு சில கண்டென்ட் வந்து ரொம்ப வந்து அந்த ஒயிட் பேனல் மாதிரி அந்த மாதிரி ஃபேட் ஆன மாதிரி இருக்கும். ஒரு சில கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆங்கிள் வந்து நல்லாயிருக்கும். ஸோ என்னோட சஜஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் டிவியை ஸ்ட்ரெயிட்டாக பார்த்து இல்லை கொஞ்சம் எப்படி பார்த்தீங்கன்னா ஓகே உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது. இப்படி பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டை பேஸ் பண்ணி ஒரு 50-50 தான். ஓகேவா, ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு கிளியராக ஐடியா கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதான் ஒரு எக்ஸாம்பிளாக நீங்கள் கேட்கலாம். பட் நம்மளுக்கு வந்து எப்படி புரியுதுன்றது தான் ஃப்ரெண்ட்ஸ் விஷயம். நம்ம எப்படி சொல்கிறோன்றதெல்லாம் தாண்டி அது ஈஸியாக நம்மளுக்கு வந்து கன்வே ஆகுது. அதுதான் ஓகேவா. எவ்வளோ வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து புரிஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது பர்சன்ஸ் இருந்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து அந்த ஆங்கிள் வந்து நீங்கள் பார்ப்பீங்கன்னா நீங்கள் அந்த டைமில் வேறு டே கன்சிடர் பண்ணலாம். எனக்குலாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் மோஸ்ட்லி நான் எப்படி தான் பார்ப்பேன், கொஞ்சம் தான் இப்படி பார்ப்பேன் அவ்வளோ. இதுதான் இங்கே இருந்தாலும் நான் பார்க்க மாட்டேன் அந்தளவுக்குலாம். ஓகேவா, எப்படியா தான் பார்ப்பேன். ஓகேவா, ஸோ அது தெரிஞ்சுக்கோங்க என்னட்டு. அது வந்து வீவிங் ஆங்கிள் பற்றி கேட்டால் எல்லாருக்குமே வந்து இதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கான ஆன்சர். ஓகேவா, ஸோ அதில் வந்து உங்களுக்கு எது பெஸ்ட்டு தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். அடுத்த கொஸ்டின் என்னென்னு கேட்டிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ப்ரோ ஷுட் ஐ பை அ சவுண்ட் பார் ஆர் இட் சவுண்ட்ஸ் குட். சத்தியமாக ஒரு பேர் எனக்கு படிக்க தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இன்னமும் இது இருக்குது IDACHI சத்தியமாக புரியல. நம்ம படிக்க வேணாம், பேர் வாயில் வரல எனக்கு.
ஸோ அவர் என்ன கேட்டிருக்காருன்னா சவுண்ட் பார் வாங்கலாமா இல்லை டிவியில் இருக்க சவுண்டு அதிகமாக நல்லா கேட்குதான்ட்டு. இந்த கமெண்ட்ஸும் வந்து நிறைய பேர் ரிப்பீட்டாக அந்த கொஷின்ஸ் கேட்டீங்க கமெண்ட்ஸில். இதுக்கு என்னோட ஆப்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எனக்கு வந்து இந்த டிவியில் வர சவுண்டே வந்து மோர் தென் என்னப்பா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் அதே வந்து ஃபுல்லாக வச்சு கேட்டால் அவ்வளோ வீட்டில் வந்து நல்லா வலிக்குதா குறையான்ற மாதிரி இருப்பாங்க. பட் உங்களுக்கு வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் வாங்க போகிறனாலும் பிரச்சனை இல்லை, நீங்கள் இந்த டிவியை வாங்கிட்டு ஒரு 2 நாள் இல்லை 1 வீக் வந்து யூஸ் பண்ணிவிட்டு சவுண்ட்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிடும்ல வாங்கலாம் இல்லை இதோ போதுன்ட்டு. அதுக்கப்புறமா நீங்கள் போய் டிசைட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டே வந்து நீங்கள் சவுண்ட் பார் வாங்கிடுங்க. ஏன்னா வாங்கிட்டு அதுக்கப்புறம் டிவியில் இருக்கிற சவுண்டே போதும்னு நினச்சிங்கன்னா அப்போ வந்து வேஸ்ட் ஆகிடும். ஸோ அந்த கமெண்ட்ஸ் கொஸ்டின்ஸ் கேட்ட எல்லாருக்குமே வந்து என்னென்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு டிவி வாங்கிட்டு அதை யூஸ் பண்ணிவிட்டு சவுண்ட்லாம் ஓகேனா நீங்கள் விட்டுருங்க. அப்போ அதுதான் அதையும் தாண்டி உங்களுக்கு வந்து சவுண்ட் வேணும்னு நினச்சினா அந்த டைமில் மட்டும் வாங்க. ஓகே, அதுக்கு முன்னாடி யாரும் வாங்கிடுறது. இன்னொருத்தர் நம்ம சப்ஸ்கிரைபர் அபிலாஷ் ராவியா, அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, அபிலாஷ் ரவியாவா, சத்தியமே எனக்கு எந்த பேருமே வாயில் வர மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாமே சீரியஸாக நம்ம படித்து போர்டு மாதிரி எதுவுமே இருக்க மாட்டேங்குது, எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கேப்பா. ஓகே, அவர் என்ன கேட்டிருக்காருன்னு கேட்டீங்களா, நார்மல் குவாலிட்டியில் கேபிளில் கனெக்ட் பண்ணால் பிக்சர் உடையுமான்னு கேட்டிருக்காரு. மேபி இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நான் வந்து ஜியோவோட செட்டப் பாக்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அதில் வந்து அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை. குவாலிட்டி வந்து நம்ம 4K கண்டென்ட் வீடியோ ப்ளே பண்ணுற மாதிரி யூடியூப்பில் அந்த அளவுக்கு இல்லைனா கூட ஒரு ஃபுல் ஹெச்டி லெவலுக்கு வந்து குவாலிட்டி இருக்கும், பிக்சர்லாம் உடையாது. பட் அது எனக்கு தெரியல. நானும் அவருக்கு என்ன கமெண்ட்டில் சொல்லியிருக்கேன்னா, இருக்கலாம் ப்ரோ, பட் நீங்கள் வந்து ஹெச்டியில் வந்து ப்ளே பண்ணுங்கள், பெட்டராக இருக்கும்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சொல்கிறேன். ஏன்னா 50 இன்ச் டிவி கேபிளில் கனெக்ட் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குன்னு தெரியல. பட் ஜியோ டிவி செட்டப் பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். பிக்சர்லாம் உடையில, நல்லாவே குவாலிட்டியாக இருக்குது, பார்க்குற அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அண்ட் அதுக்கு அடுத்து தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கொஷின்ஸும் நிறைய வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம். ஏன்னா பிரசன்னா ராஜா அவர் கேட்டிருக்காரு என்னன்னு கேட்டிங்கன்னா, 43 இன்ச் எடுக்கலான்னு இருக்கேன் ப்ரோ, நான் நெக்ஸ்ட் வீக் ஷோரூம் போகலான்னு இருக்கேன், ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது, 43 போகலாமா இல்லை 50 போகலாமான்ற மாதிரி கேட்டிருக்காரு. ஏன்னா ஹவுஸ் வந்து ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, டேபிள் மவுண்ட் தான் பண்ணணும், அதான் கொஞ்சம் யோசிக்கிறேன். நான் என்ன சொன்னேன்னு கேட்டிங்கன்னா 50 இன்ச் தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே எல்லாருக்குமே. ஏன்னு கேட்டிங்கன்னா 43 இன்ச் ஏன்டா பண்ண மாட்டேன் அப்படின்னு கேட்கலாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் 43 இன்ச் எடுத்தீங்கன்னா எனக்கு வந்து இப்போ 50 இன்ச் வந்து காம்பாக்ட் சைஸ் ஆகிடுச்சு. நீங்கள் ஒரு லாங் டைமாக யூஸ் பண்ண போகிறீங்க, அந்த டைப்பில் வந்து சைஸ் ஒரு மேட்டராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம இப்போ வந்து நம்மளுக்கு தெரியாது, ஓகே வாங்கலான்னு இருக்கோம், பட் லாங் டேர்ம் யூசேஜில் வரும்போது என்ன ஆகும்னா சின்னதாக இருக்கே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வரலாம். அது இல்லாமல் சவுண்டோட அவுட் வந்து 84 வாட் தான் இருக்கும். அதனால் வந்து 50 இன்ச்சு போயிடுறது பெட்டர். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எல்லாருக்குமே நான் சொல்கிறதா 50 இன்ச்சை ட்ரை பண்ணுங்க. ஓகே, திருநானா MR 2237, நான் இந்த டிவி தான் ப்ரோ வாங்கலாம்னு இருக்கேன், இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ப்ரோ. நம்ம டிவி இந்த டிவி பற்றி நம்ம சேனலில் வந்து 4 வீடியோ போட்டிருக்கோம் ப்ரோ. அந்த 4மே பற்றி உங்களுக்கு வந்து கிளியர் கட்டான ஒரு ஐடியா கிடச்சிடும். இந்த டிவி வந்து ஒர்த்தா இல்லை இல்லை உங்களுக்கு வந்து செட் ஆகுமா ஆகாதான்றது வந்து கிளியராக நீங்களே வந்து டிசைட் பண்ணிடுவீங்க, எந்த கன்ஃபியூஷனும் இல்லாமல். ஸோ அந்த 4 வீடியோ போய்ட்டு நம்ம சேனல் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு சப்ஸ்கிரைபர் என்ன கேட்டிருக்காருன்னா, ஒரு பேர் எனக்கு வாயில வரலப்பா, why won't consider Acer டிவின்னு கேட்டிருக்காரு. நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, ஐ திங்க் வியூ ஹேட் அ பெட்டர் வேல்யூ. ஓகேவா, ஏசர் டிவியை கம்பேர் பண்ணும்போது எனக்கு வந்து வியூவில் இருக்கிற பிராண்ட் வந்து ஓரளவுக்கு நல்லதாக பட்டது. அது என்னோட பர்சனல் ஒப்பீனியன் கூட சொல்லியிருந்தேன். அது இல்லாமல் அவர் என்ன கேட்டு சொல்லியிருந்தாரு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யூடியூப்லேயும் சரி இல்லை அமேசான் ரிவ்யூலேயே வந்து நிறைய பேர் வந்து அதுக்கு வந்து பாசிட்டிவ் ஃபீட்பேக் சொல்லியிருந்தாங்க அப்படின்னு கேட்டிருந்தாரு. அதுக்கு நம்ம என்னென்னா, ப்ரோ நான் வந்து என் கையில் இருக்கிறது என்ன டிவினா வியூ ப்ளூ எல்இடி டிவி தான். ஸோ நான் அதை பற்றி மட்டும் சொல்கிறேன், பட் நான் கம்பேர் பண்ணிலாம் சொல்லலை. அதனால் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா வியூ ப்ளூ எல்இடி டிவி தான் வந்து பெஸ்ட் ப்ரோ அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். உங்களுக்கு வந்து ஸ்பீக்கர் வந்து ஒன்லி 40 வாட் தான், ப்ளஸ் வந்து அது வந்து கூகுள் ஓஎஸ் கிடையாது. ஸோ அந்த மாதிரி சில பல ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் வந்து நம்ம சஜஸ்ட் பண்ணுறது வியூ தான். ஓகே, அதுவும் இல்லாமல் நம்ம வந்து அந்த டிவியெல்லாம் கம்பேர் பண்ணி நம்ம பேசலாம். வியூ வந்து நல்லா எப்படி இருக்குது, நல்லா இருக்கா இல்லையா, இதை வாங்கணும்னு நினைக்கிறோம், வாங்கலாமா வேணாவா அப்படின்ற மோட்டோட தான் அந்த டிவி வீடியோ பண்ணது எல்லாமே. ஓகேவா, அதை வந்து நம்ம கிளியர் ஆகிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ வந்து மற்ற பிராண்டில் இருக்கிறது வந்து நல்லா இல்லைன்னு சொல்லி இது நல்லா இருக்குன்னு சொல்லி ப்ரொமோட்லாம் பண்ணல. ஓகேவா, வியூ நம்ம வாங்கியிருக்கோம், அது நல்லா இருக்கா நல்லா இல்லையா, அதை வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அவங்கள விசிட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபேக்டராக நம்ம அந்த வீடியோஸில் இருக்குன்றது அதெல்லாம் பண்ணுங்க. ஓகே, மற்றபடி அதை தாண்டி வேறு எதுவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வில்லேஜ் 2389 சவுண்டு சூப்பர் ப்ரோ. எஸ் ப்ரோ, சவுண்டு சூப்பராக இருக்கும் ப்ரோ, வேறு லெவலில் இருக்கும் சவுண்ட். ஓகே, அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொருத்தர் என்ன கேட்டிருக்காருன்னா, ஸ்ரீதர் வியூ 43 இன்ச் டிவி ஃபுல் வீடியோ சொல்லுங்கள் ப்ரோ. ப்ரோ எல்லாமே சேம் தான் ப்ரோ, நான் அது கமெண்ட்டில் சொல்லியிருப்பேன், எல்லாமே சேம் தான். 43 இன்ச்சுக்கும் ரிமைனிங் இருக்கிற எல்லா சைஸ்க்கும் வந்து என்ன டிஃப்ரென்ஸ்னு கேட்டிங்கன்னா, சவுண்ட் அவுட்புட் மட்டும்தான் டிஃப்ரென்ஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து சவுண்ட் அவுட்புட் 84 வாட்டே ஓகேனா நீங்கள் அது போகலாம், அப்படின்னா பெட்டர் 50 இன்ச் போகலாம் நீங்கள். ஓகே, அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டவுட் நிறைய இந்த கொஷின்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இது எனக்கு ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கொஷினாக பட்டது. என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கலாமா இல்லை வந்து அமேசானில் வாங்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நீங்கள் இனிஷியலாக ஒரு புது ப்ராடக்ட் வந்து ஏதாவது வந்து செல் பண்ண போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களா, மார்க்கெட்டில் நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஒரு ஆன்லைனில் தான் வந்து அவைலபிளாக இருக்கும். உங்களுக்கு ஒன்று ஃப்ளிப்கார்ட்டில் லான்ச் பண்ணுவாங்க,
இல்லை அமேசானில் லான்ச் பண்ணுவாங்க. ஃப்ளிப்கார்ட்டில் லான்ச் பண்ணும்போது அமேசானில் இருக்காது, அமேசானில் லான்ச் பண்ணும்போது ஃப்ளிப்கார்ட்டில் இருக்காது. பட் லேட்டராக வந்து அதுலேயும் வந்து அவைலபிளாக இருக்கும். பட் இனிஷியலாக வியூ க்ளோ எல்இடி வந்து எதில் ஆன்லைனில் வந்து மார்க்கெட்டிங் பண்ணி பர்ச்சேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் தான். ஸோ அதனால் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா ஃப்ளிப்கார்ட்லேயே வாங்க. நானும் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணது. ஓகே ப்ரோ, சைட்லேருந்து பார்த்தா பிரைட்னஸ் சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்கிறாங்களே உண்மையா? ப்ரோ சைட்லேருந்து பார்த்தா எப்படின்றது நான் வந்து ஃபுல்லாக எக்ஸாம்பிளோடு சொல்லிட்டேன். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடச்சிருக்கு. ஓகே ஹரிகிருஷ்ணன்ற ஒரு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இது மொக்க டிவி சாம்சங்கில் சாம்பேக்கில் பெட்டராக டிவி இருக்குது. ஃபஸ்ட்டு வியூவிங் ஆங்கிள் பெட்டர் கோ வித் எல்ஜி ஆர் சாம்சங் பேனல்ஸ் ஃபார் பெட்டர் பிளாக் லெவல் இஸ் ஒஸ்ட் திஸ் டிவி டார்க் ரூமில் படம் பார்க்கவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. பட் நான் என்ன சொன்னேன்னா, நான் 3 months யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த காசுக்கு அது ஒர்த்தான ஒரு டிவி. வியூவிங் ஆங்கிள் மட்டும்தான் ஒரு ஸ்லைட் ப்ராப்ளம், அதை தாண்டி எல்லாமே எனக்கு ஓகே தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கொஷின்ஸ் கேட்டிருந்தீங்க, சர்வீஸ் சென்டர் இருக்கா இல்லையா? ஏஸ் ஒரு ப்ராடக்ட் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம் இல்லை வாங்க போனால் அதுக்கு சர்வீஸ் சென்டர் வந்து நம்ம சுற்றி இருக்கிற சர்க்கிளில் வந்து இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் இது சர்வீஸ் சென்டர் என்னன்னு கேட்டிங்கன்னா, நானுமே வந்து சர்வீஸ் சென்டர் வந்து எங்கேயும் போகல. ஏன்னா நம்மளுக்கு வந்து இதை பர்ச்சேஸ் பண்ணி நியர்லி 5 months கிட்ட ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். எந்த பிரச்சனையும் வரல டிவியில். பட் அதெல்லாம் வந்து எனக்கு தெரியாது அதை பற்றி. பட் நான் என்னன்னா இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டதுக்கப்புறமா உங்களுக்கு கால் பண்ணி விசாரிச்சப்போ என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு சப்போஸ் ஏதாவது டிவியில் வந்து இஷ்யூஸ் இருந்ததுன்னா நீங்கள் சப்போர்ட் டீமுக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா அவங்களே வந்து வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு இதை ரெடி பண்ண முடிஞ்சா ரெடி பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா அவங்களே எடுத்துகிட்டு போய் சர்வீஸ் சென்டருக்கு பார்த்துட்டு எடுத்துகிட்டு உங்களுக்கு வந்து டெலிவரி பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து அதை பற்றி நீங்கள் எதுவும் ஒரி பண்ண வேணான்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஓகேவா? அண்ட் ஜெகதீஷ் நாராயணன் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, 2 to 3 years ஆஃப் லைஃப் ப்ரோன்னு இருந்தார். மேபி பார்க்கலாம் ப்ரோ எவ்வளோ நாள் ஒர்க் ஆகுதுன்னு. இப்போ வரைக்கும் 5 months ஆகுது, எந்த பிரச்சனையும் இல்லை. எவ்வளோ இயர்ஸ் போகுதுன்னு பார்ப்போம். இன்னொருத்தர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, டோன்ட் பை திஸ் டிவி, நோ சவுண்ட் கிளாரிட்டி, மோனோ சவுண்டு. இப்போ நான் ஆல்ரெடி நம்ம வீடியோஸ்லேயே கிளியராக சொல்லியிருப்பேன். மியூசிக்ஸு சாங் ஆடியோஸ்லாம் நீங்கள் கேட்கும்போது இல்லை யூடியூப்பில் சாங்ஸ்லாம் கேட்கும்போது 0% ஆஃப் ப்ராப்ளம் ப்ரோ, எந்த பிரச்சனையும் கிடையாது. இல்லை ஸ்பாட்டிஃபை ஆப்ஸில் சாங்ஸ்லாம் கேட்கும்போது பிரச்சனையே கிடையாது. ஊஃபர்லாம் பண்ணி கேட்டிங்கன்னா நம்ம வீடியோ சொன்ன மாதிரி தாறுமாறாக இருக்கும் சவுண்டு. எங்கே உங்களுக்கு பிரச்சனை வரும்னா, நீங்கள் ஏதாச்சும் டிவியில் வந்து மூவி பார்க்குறப்ப ஒரு சில மூவிஸில் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. அதே மாதிரி இல்லை டிவியில் ஏதாவது ஷோஸ் பார்க்கும்போது அந்த டைமில் ஏதாவது ஒரு சில இஷ்யூஸ் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணலாம். ஸோ அந்த டைமில் வந்து நம்ம டிவியில் செட்டிங்ஸ்லாம் சொல்லியிருப்போம், நம்மளோட வீடியோவிலே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருப்போம். அதுக்கேற்ற மாதிரி மாற்றி இது பண்ணலாம். பட் மற்றபடி சவுண்ட் குவாலிட்டிலாம் வேறு லெவலில் டிஃப்ரென்ஸ். வாட் அபவுட் பிளாக்ஸ் இன் திஸ் டிவி? இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் லாஸ்ட்டாக பேசலான்னு இருந்தேன். ஓகே சரி இப்போ சொல்லுவோம். ஓகேவா? நான் என்ன சொல்லியிருக்கேன், ஓகே தான் ப்ரோ, பட் நாட் அ பிக் ப்ராப்ளம். எஸ், என்ன பொறுத்தவரைக்கும் கேட்டிங்கன்னா அது வந்து அந்த அளவுக்கு பெரிய ப்ராப்ளம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் டீப்பர் பிளாக்காக வேணும் அப்படின்னா நம்மளோட மைண்ட் தாட்டில் என்னென்னு கேட்டிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு ஷோரூம் போகிறோம், ஒரு எல்ஜி பார்க்குறோம் இல்லை சோனி பார்க்கணும் இல்லை, அதெல்லாம் வந்து 60,000 70,000 இருக்கும். அதில் பார்க்கும்போது அந்த பிக்சர் குவாலிட்டி எல்லாமே வந்து பயங்கர டீப்பாக பிளாக் லெவல் ஆகட்டும் எல்லாமே சூப்பராக இருக்குமா. நம்ம உடனே இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கிறோம், அதை கம்பேர் பண்ணும்போது ஆஃப் த ப்ரைஸ் ரேஞ்சு பார்க்கும்போது. பட் அதுக்குன்னு ரொம்ப ஒஸ்ட் குவாலிட்டி நம்ம பார்க்க போகிறதில்ல. பட் பார்க்கும்போது அந்தளவுக்கு அது ஃபீல் ஆகாதுல்ல. நீங்கள் அந்த ஷோரூமில் வந்து நீங்கள் நிறைய டிவி டெமோ இருக்கிறதால நீங்கள் பார்க்க தான் உங்களுக்கு தெரியுது. இப்போ நீங்கள் வீட்டில் வாங்கினது வச்சுக்கிறதுக்கப்புறமா நீங்கள் எல்லா டிவியும் வந்து கம்பேர் பண்ணி இது பண்ண போகிறது. இந்த டிவி தான் பார்க்க போகிறீங்க, இதுதான் நீங்கள் என்ஜாய் பண்ண போகிறீங்க எப்படி இருக்குன்ட்டு. ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு வந்து மேஜராக எந்த ஒரு பிரச்சனையும் தெரியல ஃப்ரெண்ட்ஸ். பிளாக் லெவல்லாம் வந்து அப்படியே இன்டெப்த்தாக நான் போயிட்டு சோனி லெவலில் இருக்கா இல்லையே நீங்கள் அதை கம்பேர் பண்ண ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வந்து இப்போ இந்த டிவியில் இருக்கிற எதையுமே வந்து உங்களால் வந்து என்ஜாய் பண்ண முடியாது போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களை சுற்றி இருக்கிறத வந்து என்ஜாய் பண்ண முடியாது. நீங்கள் எப்பவுமே கம்பேர் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது தான். அந்த மாதிரி வந்து இருக்காதிங்க எப்பவுமே. ஸோ ஓகே, இந்த டிவியில் என்ன இருக்குது, இந்த டிவி வந்து நம்ம கொடுக்குற காசுக்கு ஒர்த்தா இல்லையா, சவுண்ட் குவாலிட்டி எல்லாமே செம்மையாக இருக்கா இல்லையா, இது வந்து எந்த அளவுக்கு நம்மளால் வந்து யூஸ் பண்ண முடியும், என்ஜாய் பண்ண முடியும் டிவி வச்சுக்கிறத மட்டும் பாருங்கள். நீங்கள் எப்பவுமே கம்பேரிங்லேயே இருந்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இதில் இருக்கிறதும் உங்களால் வந்து என்ஜாய் பண்ண முடியாது, வாங்கின சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் நான் எப்பவுமே சொல்ல உங்களுக்கு என்ன ஓகேவா. அதனால் பிளாக் லெவலில் வந்து அப்படியே நீங்கள் ரொம்ப இன்டெப்த்தாக நம்ம எல்ஜியில் இருக்கிற மாதிரி இல்லை சோனியில் இருக்கிற மாதிரி அந்த அளவுலாம் போயிருக்குன்னா பிளாக் லெவலில் ஓகே தான் போகும், பிரச்சனை இல்லை, எந்த பிரச்சனை இல்லை. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் தாரணேஷ் பி அப்படின்றவர் என்ன கேட்டிருந்தாருன்னா, பிளானிங் ஃபார் கோயிங் டு பை 65 inch ஆஃப் திஸ் டிவின்னு கேட்டிருந்தாரு. என்னோட ஒப்பீனியன் கேட்டிருந்தாரு. நான் என்ன சொல்லியிருப்பேன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், 65 inch விட நீங்கள் 50 inch வாங்குறோம், அது இன்னுமே வந்து வேல்யூ ஃபார் த மணி வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஒரு சஜஷன் மாதிரி சொல்லியிருந்தேன் என்னோட ஒப்பீனியன். பட் அப்படி இல்லை, உங்களுக்கு வந்து 65 inch தான் வேணும்னா நீங்கள் தாராளமாக போகலாம், எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருக்கோம். ஓகே, அப்புறம் மிஸ்டர் பூபதி 1010 அவர் என்ன கேட்டிருந்தாருன்னா, அப்ஸ்கேல் ஃபார் செட்டப் பாக்ஸ்க்குன்னு கேட்டிருந்தாரு. ஸோ செட்டப் பாக்ஸில் அப்ஸ்கேல்லாம் பண்ண முடியும். நம்ம அது செப்பரேட்டாக அப்ஸ்கேல் லைவ் டெஸ்டிங் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ உங்களுக்கு யாராவது இன்னுமே வந்து அப்ஸ்கேல் வந்து டவுட் என்னன்னா அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. கார்த்திகேயன் ஜே அவர் என்ன கேட்டிருந்தாருன்னா, கஸ்டமர் சப்போர்ட் ரிவ்யூ பார்த்தோம் ப்ரோ, ஒஸ்ட்டாக இருக்குது, வாட்ஸ்அப் ஒப்பீனியன் கேட்டிருந்தாரு. நான் சொன்னேன், ஏன்னா எனக்கு தெரியல ப்ரோ, நான் ஏன்னா சர்வீஸ் சென்டர் இன்னும் போகல, 5 months எந்த பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணல. பட் அது இல்லாமல் நான் வந்து 3 yearsக்கு எக்ஸ்டெண்டட் வாரண்டி போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண உடனே அதில் கேட்கும் இல்லையா, வாரண்டி வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்க இல்லையா. ஸோ அதனால் நான் எக்ஸ்டெண்ட் வாரண்டியும் போட்டிருக்கேன். அதனால் வந்து எந்த பிரச்சனையும் வராது அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருக்கேன் அவர்கிட்ட. ஓகேவா. பட் மேபி வந்தால் பார்த்துக்கலாம். வந்தால் நான் கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி இஷ்யூஸ் நான் ஃபேஸ் பண்ணேன்னா கம்பல்சரி வந்து அதை செப்பரேட்டாக உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறோம். ஓகே, வெங்கட் சுஜா 9323 அவர் என்ன கேட்டிருந்தாருன்னா, எல்ஜி ஆர் வியூ விச் இஸ் பெஸ்ட்னு கேட்டிருந்தார். நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா,
உங்ககிட்ட மணி இருந்ததுன்னா எல்ஜி போயிடுங்க. இல்லை ஓரளவுக்கு பட்ஜெட் ரிலேட்டடாக டிவிஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா டிவி வந்துருங்கன்னு சொல்லிட்டேன். மதுசூதனன் குணா. ஓகே, அவர் என்ன கேட்டிருந்தாருன்னா பெஸ்ட்டு 4K டிவி எது வாங்கலாம் ப்ரோ. நான் என்ன சொன்னால் 4K டிவி எது வாங்கலாம்னு கேட்டிங்கன்னா பிளைண்டாக அப்படி கேட்டிங்கன்னா அப்படி டிசைட் பண்ணிக்க முடியாது. உங்களால் வந்து என்ன அமௌண்ட் பட்ஜெட் வந்து ரெடி பண்ண முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஓகேவா, அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு லைனப் வந்து நிறைய இருக்கும். ஸோ உங்களோட பட்ஜெட்டை பேஸ் பண்ணி தான் ப்ரோ அதெல்லாம் சூஸ் பண்ண முடியும். பிளைண்டாக வந்து இதுதான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகேவா. ராகுல் N2215 ப்ரோ 43 இன்ச்சஸில் ஸ்பாட்டிஃபை இருக்கா இல்லையா? எல்லாத்துலேயுமே இருக்கும் ப்ரோ. ஸ்பாட்டிஃபை நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது தான். ஓகேவா. ஆனால் என்னென்னா அதில் வந்து சவுண்ட் அவுட்புட் 84 வாட் ஒன்லி. ஓகே, பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், யார் 43 இன்ச் கேட்டாலுமே 50 இன்ச் எடுத்துருக்கோம்னு சொல்கிறது. ஏன்னு கேட்டீங்கன்னு வச்சுங்களேன், நான் 50 இன்ச் வாங்கிட்டு அதுவே எனக்கு காம்பாக்ட் சைஸாக இருக்குது ஒரு மேட்ரு. இன்னும் வந்து 104 வாட் சவுண்ட் வாட் இருக்கும்போது நீங்கள் ஏன் ப்ரைஸுமே வந்து கொஞ்சம் தான் வெளியே ஒரு 5K சம்திங் தான் டிஃப்ரெண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து நீங்கள் பெட்டர் இதுக்கே போயிடலாம். இன்னுமே வந்து நீங்கள் ஏதாவது ஆஃபர் அந்த மாதிரிலாம் இருந்து நீங்கள் வாங்கினீங்கன்னா நேரில் 30லே கூட முடிக்கலான்ற மாதிரி எனக்கு ஒரு தாட் இருக்குது. அதனால தான் வந்து நான் மோஸ்ட்லி எல்லாருமே வந்து 50 இன்ச் ரெஃபர் பண்ணுறது. சவுண்ட் அவுட்புட் ஒன்று, இன்னொன்று வந்து சைஸ் ஒன்று. ஓகேவா. எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிவி இன்னும் ஒரு 3 வருஷம் 4 வருஷம் ஓட்டலாம், பிரச்சனையே இல்லை. விவிங் ஆங்கிள் கேட்டிருக்காரு, விவிங் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ப்ரோ, அதே செக் பண்ணி பாருங்கள். 4K அப்ஸ்கேல் இருக்கா? அப்ஸ்கேல் பற்றி செப்பரேட்டாக வீடியோ பண்ணியிருக்கோம் ப்ரோ, செக் பண்ணி பாருங்க. ஓகே, பிரணாயின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு என்னென்னா ப்ரோ ஹோம் தியேட்டரில் பேஸ் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது விவோ எல்இடியோட கனெக்ட் பண்ணும்போது. ஸோ அது ரிலேட்டடாக வீடியோ பண்ணுறீங்களான்னு கேட்டிருந்தாரு. ப்ரோ எனக்கும் பண்ணணும் தான் ஆசை. பட் இப்போ நம்ம வந்து இருக்கிற அவைலபிள் ரிசோர்ஸை வச்சு தான் மட்டும் வீடியோ பண்ணிகிட்டு இருக்கோம். ஹோம் தியேட்டரில் என்கிட்ட இல்லை ப்ரோ. கண்டிப்பாக வந்து ஃபியூச்சரில் வந்து இதே மாதிரி இன்சிடென்ட் வராமல் நம்ம பார்த்துப்போம். ஓகேவா. MEMC சப்போர்ட் இருக்கா ப்ரோ? எஸ் ப்ரோ, யூ கேன் அட்ஜஸ்ட் இன் மோஷன் கண்ட்ரோல் இன் செட்டிங்ஸ். ஓகே. அண்ட் அதுக்கப்புறமா ஃபாரூக் பாஷா 5403 அவர் என்ன கேட்டிருந்தாங்கன்னா ப்ரோ ஸ்க்ரீன் மிரர் பற்றி வீடியோ போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக ப்ரோ, நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு அந்த ஒரு டாப்பிக்கே ஐடியா வந்தது. அது ரிலேட்டடாக நான் வீடியோ போட்டிருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஓகே. திருநாவுக்கரசு முருகன் 4140 அவர் என்ன கேட்டிருக்காங்கன்னா ப்ரோ நான் வியூ 43 இன்ச் வாங்கியிருக்கேன், நல்லா இருக்குது, சூப்பர் ப்ரோ. பட் ஹாட்ஸ்டார், அமேசான் ப்ரைம், சன்நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஆப்லாம் ஃபோன் காஸ்ட் ஆக மாட்டேங்குது. அது ரிலேட்டடாக கொஞ்சம் வீடியோ போடுங்க. நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் அந்த வீடியோவும் போட்டிருக்கேன் ப்ரோ, மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே. பாலமுருகன் ப்ரோ விவிங் ஆங்கிள் எப்படி இருக்குது ப்ரோ? ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம், இந்த வீடியோவில் பயங்கரமான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். அந்த எக்ஸாம்பிளை தாண்டி ஒரு 2 எக்ஸாம்பிள் கொடுக்க தேவை விவிங் ஆங்கிள் பற்றி. ஓகே, நீங்கள் அதை வச்சு ஈஸியாக டிசைட் பண்ணிக்கலாம். இன்னொருத்தர் நம்ம சப்ஸ்கிரைபர் சூப்பர் ராஜு ப்ரோ பிளாக் கலர்ஸ்லாம் டீப்பாக இல்லைன்னு சொல்கிறாங்க. இந்த டிவியில் லைட்டாக ஒயிட் ஷேட் அப்படியே சுற்றி இருக்குது, சில ரிவ்யூஸில் பார்த்து சொல்கிறாங்க. உண்மையாக ப்ரோ அதை பற்றி ஒரு ஷார்ட்ஸ் போடுறீங்களா ப்ரோ? நான் கிளியராக அவர்கிட்ட சொல்லிட்டேன் என்னென்னா ப்ரோ டீப்பர் பிளாக் இந்த மாதிரிலாம் வேணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து பெஸ்ட்டு வந்து சோனி, சாம்சங், எல்ஜி அந்த மாதிரி ஹையர் ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்கிற டிவி வந்து கன்சிடர் பண்ணுங்க. அப்போ நம்மளால் வந்து இன்டெப்த்தாக ஃபீல் பண்ண முடியும். இந்த பிராண்டில் இருந்ததுலாம் அந்த அளவுக்கு நம்ம வந்து அவ்வளோ இன்டெப்த்தாக பண்ணோம்னா அந்த மாதிரி டிவி வாங்குறது பெஸ்ட்டுன்னு நான் சொல்லியிருந்தேன். பால்ராஜ் 4071 அவர் என்ன கேட்டிருந்தாருன்னா இந்த டிவியில் பென்ட்ரைவ் சிம்பிள் எங்கே காட்டும்? ஸோ அது ரிலேட்டடாகவும் அதுக்காகவும் ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ செக் பண்ணி பாருங்கள் ப்ரோ அந்த வீடியோ. ஓகே. ப்ரோ நார்மல் கேபிள் செட்டப் பாக்ஸ் கனெக்ட் பண்ணால் அப்ஸ்கேலிங் ஆகுதா? ப்ரோ நான் நார்மல் கேபிள் செட்டப் பாக்ஸ் நான் யூஸ் பண்ணல, உங்களுக்கு கமெண்ட்லையும் சொல்லியிருப்பேன். ஏன்னா ஜியோ செட்டப் பாக்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். பட் என்னென்னா அதெல்லாம் ஆகுது. பட் ஸோ மோஸ்ட்லி நார்மல் செட்டப் பாக்ஸ்லேயும் ஆகும்னு நினைக்கிறேன். ராஜ்குமார் ஆனால் ERC அவுட்புட் அட்மாஸ் சப்போர்ட் பண்ணுமா? எஸ் ப்ரோ சப்போர்ட் பண்ணோம். நீங்கள் சவுண்ட் செட்டிங்ஸில் போய்ட்டு டால்பி அட்மாஸ் என்ஜாய் பண்ணிக்கலாம். ஓகே. வினோத் KR 1259 ஸ்லோ ஒர்க்கிங் ரெமெடி இன் வியூ ப்ரோ. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இதுவும் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க என்னென்னா லேக் இருக்கா இல்லையான்றது. நீங்கள் டிவி ஆன் பண்ணிங்கன்னா கம்பல்சரி வந்து லோட் ஆகுறது கண்டிப்பாக வந்து இனிஷியலாக வந்து டைம் எடுத்துக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த டைமில் போய்ட்டு நீங்கள் ஏதாச்சும் வந்து அது லோட் ஆகிறதுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் ஏதாவது ஆப்ஸ்லாம் வந்து ஸ்விட்ச் ஆன் நினச்சி ஆப்பில் ஓப்பன் நினச்சின்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே டிவி வந்து ரொம்ப ஹேங் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஸோ இனிஷியலாக வந்து ஒரு 2 to 5 minutes விட்டுருங்க. அது ஆன் ஆகிட்டு நல்லா லோட் ஆகும் எல்லா ஆப்ஸுமே. அதுக்கப்புறமா நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அந்த இனிஷியல் டைம் நீங்கள் சுவிட்ச் ஆன் பண்ணதுக்கப்புறம் மட்டும் அந்த டைம் எடுத்து ஒரு மாதிரி லேக் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து அதில் செட்டில் டவுன் ஆகிடுச்சு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்விட்ச் பண்ணுறது எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எல்லாருமே வந்து ஒன்ஸ் நீங்கள் டிவி சுவிட்ச் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி டிவைஸ் அசிஸ்டன்ட்னு ஒரு ஆப் இருக்கும். ஸோ அதில் போய்ட்டு மெமரி மேனேஜராக க்ளீனர் ஏதோ ஒன்று அதில் போய்ட்டு எல்லா ஆப்ஸும் பேக்ரவுண்டில் ரன்னிங் ஆகிட்டு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க. ஓகே. இந்த மாதிரி ஒரு சில கமெண்ட்ஸில் படிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், நல்லாயிருக்கும். மிஸ்டர் பூபதி appreciate your efforts bro, you are making videos with available resources and you can improve in future audio clarity and detailed review. All the best bro. Thank you so much bro. அந்த மாதிரி ரிவ்யூஸ்லாம் கேட்கும்போது நம்மளுக்கு வந்து ஓகே நம்ம பண்ணுறோம்டா ஏதோ ஒன்று நம்மளுக்குள்ளே வந்து நம்மளை ஒரு மோட்டிவ் பண்ண முடியாது. அந்த மாதிரி சூப்பர் ராஜு ப்ரோ, சூப்பர் ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. ஆடியோ கிளியராக இல்லை, முடிஞ்சால் மைக் யூஸ் பண்ணுங்க ப்ரோ. இந்த மைக் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ப்ரோ.
ஆனால் அது என்ன ஆச்சுன்னு தெரியல. ஸ்டார்டிங்காக நல்லா வந்துட்டு ப்ரோ, இப்போ ரீசெண்ட் டேஸாக வந்து ரொம்ப சொதப்புது இந்த நைக்கு. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல ப்ரோ. நைக்கு தான் மாற்றணும். ஆனால் அவரே தான் ப்ரோ, அவரே தான் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லியிருந்தாருன்னா ஜியோ ஃபைபர் பிளான் செட்டாப் பாக்ஸ் பற்றி ஒரு வீடியோ போடுங்க ப்ரோன்னு இருந்தார். அது ரிலேட்டடாக நம்ம வீடியோ பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து கண்டென்ட்டே இல்லாமல் இருக்கும்போது ஆனால் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அவங்களும் நிறைய ஐடியாஸ் தருவீங்க இல்லையா. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அது ரிலேட்டடாக நம்ம வந்து வீடியோ பண்ணியிருக்கோம். ஓகே அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிட்டே இருக்குது. இது எப்படியா எடிட் பண்ணி ஷார்ட் பண்ணி மேக்ஸிமம் வந்து ரொம்ப ஷார்ட்டாக வந்து உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்ததான் வந்து நம்ம சேனலில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் வரப்போகுது ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் நெக்ஸ்ட் வீடியோ வெயிட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ வந்து கண்டிப்பாக அதை பற்றி தான் இருக்கும். நான் கம்யூனிட்டி டேப்லேயே வந்து அதை பற்றி ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பேன். மறக்காமல் நீங்கள் செக் பண்ணலாம், செக் பண்ணி பாருங்கள். அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சு வேணுன்ட்டு. ஸோ அதை வச்சு வந்து நம்மளோட சேனலில் வந்து வீடியோ கிளாரிட்டி எல்லாமே வந்து பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆகும்னு நான் நம்புகிறேன். ஓகேவா? ஸோ இதுதான் ஆகணும், இன்னும் ஆகாமல் எப்படி. ஸோ வேறு லெவலில் பண்ணலாம். ஓகே, நம்ம சேனலுக்கு யாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துருக்கேன். தேங்க்யூ ஸோ மச்.